ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தா ஆதார் ஆப்பை வச்சு எப்படி அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறது அப்படின்ற வீடியோ தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு கிளியராக புரியும். உங்கள் மொபைலில் நார்மலாக ப்ளே ஸ்டோரை ஆதார் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு அதில் உங்கள் மொபைல் நம்பர் கேட்கும். ஃபோன் நம்பர் ப்ளேஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தா ஓடிபி உங்கள் ஃபோனுக்கு சென்ட் ஆகிடும். நீங்கள் ஓடிபி போட்டு சப்மிட் பண்ணி லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் ஆப்பில் ஹோம் பேஜ் ஓப்பன் ஆனதும் கீழே சர்வீசஸ், மை ஆதார், என்ரோல்மெண்ட் சென்டர், மோர் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் மை ஆதார்க்குள்ளே போயிட்டு பாஸ்வேர்டில் 4 டிஜிட்ஸ் க்ரியேட் பண்ண சொல்லும். நீங்கள் க்ரியேட் பண்ணி கன்ஃபார்ம் கொடுத்துட்டு சப்மிட் பண்ணால் உங்களுக்கு பாஸ்வேர்ட் க்ரியேட் ஆகிடும். க்ரியேட் ஆனதுக்கப்புறம் உங்கள் ஆதார் கார்டு நம்பர் கேட்கும். என்டர் பண்ணிவிட்டு கேப்சா ஃபில் பண்ணிவிட்டு ஓடிபி கொடுத்தா உங்கள் ஃபோனுக்கு ஓடிபி சென்ட் ஆகிடும். ஓடிபி போட்டு வெரிஃபை பண்ணிங்கன்னா உங்கள் ஆதாரோட ஃபுல் டீட்டெயில்ஸும் விசிபிளாக தெரியும். அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஆதார் அப்டேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய்ட்டு உங்கள் ஆதார் நம்பர் வரும். கேப்சா போட்டு ஃபில் பண்ணிவிட்டு ஓடிபி வரும். அதையும் போட்டு ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. நேமு, டேட் ஆஃப் பர்த்து, ஜெண்டர் எல்லாமே அதில் ஃப்ரீஸ் ஆகிருக்கும். ஏன் அப்படி அது ஃப்ரீஸ் ஆகிருக்குன்னா எதுவுமே அதை ஆன்லைனில் பண்ண முடியாது. எல்லாமே டைரெக்டாக சென்டரில் போய்ட்டு தான் பண்ண முடியும். இசேவை மையமோ இல்லை போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ போய்ட்டு தான் நேமு, டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர் அதெல்லாம் நம்ம நேரில் போய்ட்டு தான் பண்ண முடியும். அட்ரஸ் அப்டேட் மட்டும் தான் நம்ம ஆன்லைனில் பண்ண முடியும். அதில் அட்ரஸ் அப்டேட் மட்டும் ஃப்ரீஸ் ஆகியிருக்காது. அது மட்டும் தான் நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். அட்ரஸ் அப்டேட் கீழேயே ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். அதை எனேபிள் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணி ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட்லி என்ன அட்ரஸ் உங்களுக்கு இருக்கோ அது எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி வரும். அதை கேர்ஃபுல்லாக படிச்சுட்டு ஃபில் பண்ணுங்கள். என்னென்ன அட்ரஸ் நீங்கள் போடுறீங்களோ அதுதான் உங்கள் ஆதார் கார்டில் கிளியராக வரும். ஸோ நீங்கள் கரண்ட்லி என்ன அட்ரஸ் இருக்கீங்களோ அந்த அட்ரஸ் தான் நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். போட்டுட்டு டாக்குமெண்ட் சப்மிட் பண்ண சொல்லும். நம்ம என்ன டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும்னா அட்ரஸ் ப்ரூஃப் இருக்க டாக்குமெண்ட் தான் நம்ம சப்மிட் பண்ணணும். கரண்ட்லி என்ன அட்ரஸ் நீங்கள் இருக்கீங்களோ அந்த அட்ரஸ் ப்ரூஃப் தான் நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டிரைவிங் லைசன்ஸ், கேஸ் பில், லீஸ் அக்ரிமெண்ட்னால் லீஸில் இருந்தீங்கன்னா லீஸ் அக்ரிமெண்ட் பண்ணலாம், இல்லைனா ரெண்டல் அக்ரிமெண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அந்த அட்ரஸ் தான் நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். அட்டாச் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பேமெண்ட் கேட்கும். பேமெண்ட் 75 ருபீஸ். அதை நீங்கள் ரிக்வெஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்கள் யூபிஐக்கு ஸ்ட்ரெயிட்டாக போய்ட்டு யூபிஐலேருந்து உங்களுக்கு ரிக்வெஸ்ட் போயிடும். அங்கேருந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணி சப்மிட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் நம்பருக்கு ஒரு ரிக்வெஸ்ட் நம்பர் வரும். அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் வச்சு தான் நம்ம ஆதாரோட ஸ்டேட்டஸ் என்னன்றதை ட்ராக் பண்ணி பார்க்கலாம். இப்படி தான் அட்ரஸ் சேஞ்ச் பண்ண முடியும் ஆதாரில். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்களா இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நல்ல இன்னொரு இன்ஃபர்மேஷனோட உங்களை சந்திக்கிறேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.